ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிங்க. இதுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்காரு முதல்வர் விஜய். இப்போ தமிழ்நாடு அரசியல்ல ஒரு கேள்வி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டு வருது. அது என்ன அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அரசுக்கு உண்மையான பிரச்சனை வெளியில இருக்கிற எதிர்க்கட்சியா, இல்லைனா அவரோட கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய கட்சிகளா? ஏன்னா சமீபத்திய சில அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. கூட்டணி இருக்கு, ஆனா கூட்டணிக்குள்ள கணக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான். அதுதான் இப்போ பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கிறது ஒரு கணக்கு, தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டணியை காப்பாத்துறது இன்னொரு கணக்கு. ஏன்னா ஆட்சி அமைஞ்ச உடனே கேள்விகள் வேற மாதிரி மாறிடும். யாருக்கு என்ன முக்கியத்துவம், யாருக்கு எவ்வளவு அதிகாரம், அடுத்த தேர்தலில் எத்தனை தொகுதி கிடைக்கும், யாருடைய பேச்சுக்கு கட்சிக்குள்ள முக்கியத்துவம் இருக்கும், இப்படி ஒவ்வொரு கட்சிக்குமே தனித்தனி கணக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ சட்டப்பேரவையில் கூட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இந்த கூட்டணி விவகாரம் பத்தி தான் திமுகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. அதுக்கு திமுகவின் முன்னாள் அமைச்சர் நேரு உட்பட பலரும் எதிர்வினையாற்ற, திமுகவால தான் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சாங்கன்னு நேரு சொல்ல, அதுக்கு கூட்டணி இல்லைன்னா உங்களால 10 தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுன்னு ஆதவ அர்ஜுனா கடுமையா பேச, கூட்டணி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு காரசார விவாதமே சட்டப்பேரவையில் நடந்துச்சு. அந்த வகையில் இப்போ தாவேக்காவை சுற்றியும் அதே மாதிரியான அரசியல் உரசல்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு கேள்வி எழுந்திருக்கு. முதல்ல மதிமுகல இருந்து வருவோம். ஒரு பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் மதிமுகவை அதிமுகவோட ஒப்பிட்டு ஒரு விமர்சனம் செஞ்சதா தகவல் வெளியானுச்சு. அதுக்கு மதிமுக தரப்புல இருந்து பதிலும் வந்துச்சு. கட்சிகளை இப்படி ஒப்பிட்டு பேச வேண்டாம், நிதானமா பேசணும் அப்படின்ற வகையில் பதிலடியும் கொடுத்தாங்க. இதை வெறும் ஒரு தலைவரோட பேச்சு, இன்னொரு தலைவரோட பதில் அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஆனா கூட்டணி அரசியலில் ஒரு விஷயம் முக்கியம். ஒரே கூட்டணியில் இருக்கிற கட்சி பொதுவெளியில் ஒருத்தர் தாக்க ஆரம்பிச்சா அது தொண்டர்களை மட்டும் பாதிக்காது, தலைமைக்குள்ள இருக்கிற உறவையும் கேள்விக்குள்ளாக்கும். அதாவது மேடையில் எல்லாருமே கைகோர்த்துட்டு நிற்பாங்க, ஆனால் மேடையை விட்டு இறங்கினதும் நீங்கள் அப்படி ஏன் பேசுனீங்க, நீங்கள் இப்படி தான் பேசணுமா அப்படின்னு தனித்தனி கணக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ கூட்டணி அரசியல் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். அந்த வகையில் மதிமுகவில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிக, இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தாவேக்காவுடன் இணைஞ்சே பயணிப்போம் அப்படின்னு அண்மையில் அவங்க கட்சியால் நடத்தப்பட்ட ஒரு மாநாட்டில் வெளிப்படையாக அறிவிச்சிருந்தாரு. இதை கேட்ட உடனே சாதாரணமாக என்ன நினைப்போம், சரி கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, ஆனால் கூட்டணியில் சேர்றது ஒரு விஷயம், அந்த கூட்டணிக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். விசிக அவங்களோட நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு உடனடியாக வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. அதாவது ஒருத்தர் வந்து நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு, அதுவும் ஒரு பெரிய கட்சி தான். அதுக்கு மறுபக்கம் சரி அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் மட்டும் வந்தா, அண்ணே நாங்கள் அட்டண்டன்ஸ் போட வரலை, கூட்டணிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குற நிலை வரும் இல்லையா? ஆனால் இதை வச்சு விசிக உடனே வெளியேற போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு வேற விஷயம். இப்போ கிடைக்கிற சிக்னலை மட்டும் பார்த்தா கூட்டணிக்குள்ள ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை உறுதி செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி காங்கிரஸும், இதுதான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். விஜய் ஆட்சி அமைக்கும் போது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தாவேக்கா தரப்புல இருந்து அடுத்த பிரதமர் விஜய் அப்படின்ற ஒரு முழக்கங்களை வந்து தொடர்ந்து எழுந்துகிட்டே வந்துச்சு. இதுக்கு காங்கிரஸ் தரப்புல ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. காங்கிரஸ் மத்தியில் காங்கிரஸ் தரப்புல இருந்து தொண்டர்கள் சொல்ற முழக்கங்களை பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஆரம்பத்தில் ஒரு சாஃப்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதை பத்தி தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூரும் வந்து பேசியிருந்தாரு, மற்ற பல விஷயங்களும் பேசியிருந்தார். ஆனா இது தொடர்ந்து நடந்தா ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சி எங்க தலைவர் அடுத்த பிரதமர் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா மற்ற கட்சி, அதாவது தேசிய கட்சிகள் என்ன நினைக்கும், அப்போ நாங்க எதுக்கு உங்க கூட இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். இதுதான் கூட்டணி அரசியலோட சிக்கலா இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்குமே தன்னுடைய எதிர்காலம் இருக்கு. அந்த எதிர்காலத்தை யாரும் இன்னொருத்தருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. இப்போ அதே மாதிரி இடதுசாரிகள் எடுத்துக்கோங்க, சிபிஐ சிபிஎம், இவங்களுக்கும் சில நிர்வாகம் மற்றும் அரசியல் விவகாரங்களில் அதிருப்தி இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. கட்சியினர் தொடர்ந்து சில நடவடிக்கைகள், மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்றது தொடர்பான சில கட்டுப்பாடு, தலைமைச் செயலாளரை மாற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை, இப்படி சில விஷயங்கள்ல இடது
இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பாருங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் கேள்வி எழுப்புது, இன்னொரு பக்கம் மதிமுகவோட ஒரு வார்த்தை போர் நடந்துருச்சு. விசிக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக பெரிய அளவில் பேசியுமே அது பெரிய அளவில் ரெஸ்பான்ஸை கொடுக்கல. இடதுசாரிகளுக்கும் சில அதிருப்தி வந்திருக்கு. அப்போ கேள்வி வருது என்னன்னா, கூட்டணிக்குள்ளே எல்லாருமே ஒரே டைரக்ஷனில் தான் போகிறாங்களா? ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வச்சு நாளைக்கு எல்லா கூட்டணி கட்சிகளும் தாவேக்காவை விட்டு வெளியேற போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதிருப்தி வேற, கூட்டணி முறிவுங்கிறது வேற. ஒரு கட்சி கடுமையாக பேசுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். தொகுதி பங்கீடு, அரசியல் முக்கியத்துவம், கொள்கை, அதிகாரத்தில் பங்கு, அடுத்த தேர்தல் கணக்கு, இது இடைத்தேர்தல் வருது, இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கும். அதனால் இப்போ நாம் பார்க்க வேண்டியது யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறத விட ஏன் இவ்வளவு கட்சிகள் தங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே தான் இன்னொரு பெரிய பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஒன்று இருக்குது. ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற சில கட்சிகள் உண்மையிலே வெளியேற ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க எங்கே போவாங்க? அதிமுக பக்கம் போவாங்களா, இல்லை ஏற்கனவே திமுக கூட கூட்டணியில் இருந்த திமுக கூட போவாங்களா, இல்லை தனியாக நிற்பாங்களா? இதுக்கு இப்போ யாராலுமே உறுதியாக பதில் சொல்ல முடியாது. அவங்க ஏற்கனவே எந்த அரசியல் கூட்டணியில் இருந்தாங்க, அந்த கட்சிகளோட உறவு இப்போ எப்படி இருக்குது, அடுத்த தேர்தல் கணக்கு என்னவா இருக்கும், எத்தனை தொகுதி கிடைக்கும், இது எல்லாமே பார்த்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அதனால் தாவேக்காவை விட்டு வெளியேறவங்க எல்லாருமே அதிமுக பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு அரசியல் கணக்காக இருக்காது. அதே மாதிரி அவங்க எல்லாரும் திமுக பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், தாவேக்கா கூட்டணிக்குள்ள பெரிய விரிசல் ஏற்பட்டா அந்த பொலிட்டிக்கல் வேக்கமை திமுகவும் அதிமுகவும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சி செய்யும். அது உண்மை, அதுதான் அரசியலும் கூட. ஆனால் இதெல்லாம் விட விஜய்க்கு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, யார் உள்ளே வராங்க. ஏன்னா 2026 தேர்தலுக்கு அப்புறம் ஏற்கனவே அதிமுக சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு தாவேக்கில் இணைஞ்சிருக்காங்க. அதோடு விஜயும் 2 தொகுதியில் வெற்றி பெற்றதால திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இதனால இடைத்தேர்தல் அரசியல் ஏற்கனவே தாவேக்கா அரசின் முன்னால நிற்குது. இதில் தான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கால்குலேஷனை இருக்குது. ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் நம்ம விட்டு போயிடுமா அப்படின்ற கேள்வி, இன்னொரு பக்கம் வேற கட்சியில் இருந்து இன்னும் யாரெல்லாம் நம்ம பக்கம் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்தால் மொத்த அரசியல் கணக்கே மாறிடும். இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு கட்சி தாவேக்கா கூட்டணியில் இருந்து வெளியேறுது, அதே நேரத்தில் வேறொரு கட்சியில் இருந்து முக்கியமான எம்எல்ஏக்கள் தாவேக்கா பக்கம் வராங்க. அப்படின்னா செய்தி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, விஜய் கூட்டணி உடைஞ்சுது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து விஜய் வேற கட்சிகளில் இருந்து முக்கியமானவர்களை தன் பக்கம் இழுக்கிறாரு அப்படின்ற செய்தியும் வரும். இதுதான் அரசியல் இமேஜுக்கு ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. அதுவும் இடைத்தேர்தல் வந்தால் அது இன்னும் ஒரு பெரிய டெஸ்ட்டை கொடுக்கும். ஏற்கனவே காலியான தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதனால் அந்த தேர்தல்கள் தாவேக்காவுக்கு வெறும் ஒரு கான்ஸ்டிடுவன்சி எலெக்ஷன் மட்டும் கிடையாது, அது விஜய் அரசுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படிங்கிறத விட மக்கள் இன்னொரு முறை நம்ம தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் இடைத்தேர்தலில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. அதனால் அப்படி ஒரு தேர்தல் வாய்ப்பு கிடைச்சா அதை தாவேக்க எவ்வளோ முக்கியமாக பயன்படுத்த போகுது அப்படிங்கிறதும் முக்கியம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும். இடைத்தேர்தல் எப்போ நடத்தப்பட வேண்டும் என்பது தேர்தல் சட்ட நடைமுறைகளுக்கு, தேர்தல் ஆணையத்தோட செயல்முறைகளுக்கும் உட்பட்டது. அதனால் விஜய் நினைச்ச உடனே இடைத்தேர்தல் நடத்திடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் ரீதியாக அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை விஜய் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க பயன்படுத்த முயற்சி செய்வாரா அப்படிங்கிறதா முக்கியமான கேள்வி. ஏன்னா பொது தேர்தல் வரைக்கும் காத்திருக்காமல சில தொகுதிகளில் தாவேக்கா தன்னுடைய பலத்தை நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் போஸ்ட். ஏன்னா அடுத்தடுத்த எலெக்ஷன் இன்னும் இருக்குது, எல்லாத்தையும் அவங்க சந்திக்க போகிறாங்க. அதுவும் எதிர்கட்சியில் இருந்து சில முக்கியமானவங்க தாவேக்கா பக்கம் வந்து அதுக்கப்புறம் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல், அதில் தாவேக்கா வெற்றி, அப்படி ஒரு செயின் உருவானா விஜய் வரும் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றவர் மட்டும் கிடையாது, அவர் தனக்கென ஒரு புதிய பொலிட்டிக்கல் பேஸை உருவாக்கிட்டாரு அப்படின்ற ஒரு இமேஜ் உருவாயிரும். அதனால தான் யார் வெளியேறாங்க, யார் உள்ளே வராங்க, யார் ராஜினாமா பண்ண போகிறாங்க, எங்கே இடைத்தேர்தல் வருது, அந்த தேர்தலில் யார் வெற்றி பெறாங்க, இது எல்லாமே முக்கியமாக ஊர்ந்து கவனிக்கப்படுது. இப்போ கடைசியாக இந்த முழு விஷயத்தையும் ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, விஜய்க்கு முன்னாடி இருக்கிற சவால் எதிர்க்கட்சிகளை சமாளிக்கிறது மட்டும் இல்லை, கூட்டணியை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. கட்சி தாவல்களை மேனேஜ் பண்ணணும், எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை மேனேஜ் பண்ணணும், இடைத்தேர்தல்களை ஃபேஸ் பண்ணணும். அதோட முக்கியமாக ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் அவங்க எதிர்பார்க்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸை கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைனா வெளியில் எதிர்க்கட்சிகள் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே
கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் வேற கட்சிகளில் இருந்து முக்கியமானவங்க தாவேக்க பக்கம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அட்வான்டேஜாக மாறும். அதனால் யார் தாவேக்க கூட்டணியை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்க முடியாது. அதை விட பெரிய கேள்வி யார் வெளியே போகிறாங்க, யார் உள்ளே வராங்க. அந்த மாற்றத்தால் தமிழ்நாட்டோட மொத்த அரசியல் கணக்கு எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா அரசியலில் ஒருத்தர் போகிறது மட்டும் செய்தி கிடையாது, அவர் போன இடத்தை யார் நிரப்புறாங்க, அவர் விட்டு போன இடத்துல யார் வந்து உட்கார்றாங்க, அதுதான் அடுத்த தேர்தலோட கதையவே மாற்றும். அதனால் இப்போ எல்லாருடைய பார்வையும் ஒரே இடத்துல தான் இருக்குது. விஜய் விட்டு யார் போகிறாங்கன்னு மட்டும் இல்லை, விஜய் பக்கம் அடுத்ததாக யாரெல்லாம் வர போகிறாங்க, அதுதான் இப்போ தமிழ்நாடு அரசியலில் அடுத்த பெரிய கேள்வி. இருந்தாலும் தன்னை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு விஜய் அப்படிங்கிறதும் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேக்க கூட்டணி வலுவாகவே இருக்குமா, அல்லது கூட்டணி கட்சிகள் நழுவி செல்லுமா, அல்லது பிற கட்சிகளிலிருந்து ராஜினாமா செஞ்சு யாரும் வர வாய்ப்பு இருக்கா? தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு உண்மையான செய்தியில் சந்திப்போம். நான் உங்கள் வினோத். இது ஃபயர்லைன் தமிழ். நன்றி, வணக்கம்.